இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண ரீல்ஸா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய இந்த ஷேர் கவுண்ட் அப்படின்றத எப்படி வந்து ஹைட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறப்ப அந்த அப்லோட் பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஹைட் ஷேர் கவுண்ட் ஆன் திஸ் ரீல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீலில் இருக்கக்கூடிய அந்த ஷேர் கவுண்ட் அப்படின்றது ஹைட் ஆகிடும். அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாது. இந்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறப்ப வந்து ஹைட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரீல்ஸோட ஷேர் கவுண்ட் வந்து ஹைட் பண்ணலாம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இதோட ஷேர் கவுண்ட்டை ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரீலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே சைடில் இந்த மாதிரி 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஷேர் கவுண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஷேர் கவுண்ட் ஹிடன் அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரீலோட ஷேர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸோட ஷேர் கவுண்ட்டை வந்து ஹைட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.